எங்கன்னு தெரியுமில்ல, அந்த தோப்பில் நேற்று மரம் எடுத்து போட்டிருந்தாங்கல்ல, அங்கதான். என்னாச்சு, ஜில் ஜில்லுக்குதா? வந்துரு, இந்த பக்கம் போகல, இந்த பக்கம் மாறிக்கா. எங்கண்ணா நேத்தே வரீங்க? நேத்து வரலையா? நேத்து எங்க அங்க போயிட்டீங்களா இல்ல வேற பக்கம் போயிட்டீங்களா? கோட்டப்பாளையமா? கோவில் போதும். கோவில் கவுத்து எடுத்து வெளியே வச்சுக்கா. எங்கண்ணா போயிட்டாரு சோழக்காரரு? ஏன்னா ஆளே வரல, நீங்க தூக்கி பிடிச்சிட்டு முட்டுவானா? எப்படி முட்டுவாங்க ஆளு? சாமி அன்னைக்கு வந்து நான் சோறு உனக்கு கொடுக்க இல்லாத போச்சாம்பா, அதனால எனக்கு ஒரு சோறு எடுத்து தரீங்களா? தரமாட்டீங்களா? தரமாட்டேன். எப்படி சாப்பிட்டு விடுவான்னு தெரியல. தென்னஞ்சோறு வேணும், தென்னஞ்சோறு வேணும், தென்னஞ்சோறு வேணும். எது நல்லா இருக்குமோ எடுத்து கொடுங்க. நல்லா இருந்தா சரி. அன்னைக்கெல்லாம் நீங்க எல்லாம் முடிச்சு பங்காளி எடுத்துட்டு போடுப்பா. பங்காளி அங்க போய் மேல் கேட்கலாம். அது தனி தாங்க வருது. ஜனவரி போட்டி ரெடி ஆயிடுச்சுடாப்பா. ஆனந்த தனி தொட்டி அதெல்லாம் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாரு, எல்லாம் ரெடி பண்ணிட்டாராட்டுக்குதா. நீங்க டேங்க் போகுது. இல்லையே நான் வாங்கிட்டாப்ல அவரு அந்த பொட்டிய. சொந்தமா தனி டேங்க் வாங்கிட்டாரு. ஒரு நடையில போயிடலாமா? 2 நடை ஆகுமா? ஏன் ரொம்ப உயரம் போகுமா? சரி ஊத்துவல் தானே, டக்குன்னு கொட்டிட்டு வந்துடலாம் விடுங்க. அந்த சந்தில் போதாது. அதில் தூக்கி போட்டுருதா? தூக்க முடியுமா ஒரு ஆள்? போதா, அது பிடிக்கும்பா.
அப்படியே போட ஒரு கட்டை பிடிக்காது. அப்படியே தூக்கி அந்த சந்தில் போடுங்கண்ணா. சந்தை கவர் பண்ணிட்டேன். சைடில் போதாதுண்ணா. இப்போ ஓரம் கட்டுங்க, இந்த மரத்தை தலவு மரத்தை ஓரம் கட்டுங்க. இப்போ அதை ஓரம் கட்டுங்க. கையை நச்சிக்காதீங்க. தலைமாலை விழுந்து போயிடும். அதுதான் இல்லைன்னா கவரே வேண்டது இல்லையே. மட்டமான வயலா இருந்தா ஒட்டுக்கா போட்டு கவர் போட்டுக்கலாமே. ரெண்டு கவர் அதிலே போடுங்க, அப்புறம் போய் அவுத்து கட்டிக்கலாம். அந்தான போய் இழுத்து எங்க ஆளக்கானா? சரி சரி சரி, கல் ஓட்டினா தானே மண்ணு கொட்டுறதுக்கு. பேசுவா அப்படியெல்லாம் கேட்காத இறங்கக்கூடாது. ரிவேஸ் வந்து பிரேக் அடிச்சு இழுக்கணும். ரிவேஸ் விடு, வா வா. நீ எதுக்கு டிரைவர்னுங்கிற? வந்து அப்படியே பிரேக் அடிச்சு திருப்பி இருந்தா வண்டி திரும்பாது. காசு கூட எடுத்து உள்ள மேடு ஏறுறோம்.
கேட்கல வந்தியா கொடோலும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த வேலை நம்மளுக்கு ஆரம்பிக்கலாம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு தெரிய அந்த தென்னைமர சோறு எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம் தெரியுமா? நீங்கள் 2 நிமிஷத்தில் ஒரு மரத்தை சோத்தையே அசால்ட்டாக எடுத்துட்டீங்க. என்ன பண்ணுவேன்? எங்கே இருக்குது குடோவில்? உங்களுக்கு நீ குடம் எடுத்துட்டு வரலையா? சரி எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் சொல்கிறேன். சரி எடுத்துக்கலாம் விடுங்க. என்ன பண்ணுவேன்? எந்திரா எடுக்கண? ஆமா ஆமா சோம்பேறி செஞ்சா நல்லா வேலை செய்வான், இல்லைன்னா அப்படியே மெத்தனம். ஏன்னா அப்படி போடுற முடிச்சாடுறா போடுறது. ஆடா பையா அப்படிதான் நீ கவுர் கட்டுவியா? ஏதோ ஒன்று இழுத்து கட்டணும். அப்படியே ஒரு சுத்தி சுத்தி தூக்கி போடுறானே மனசாச்சு இல்லாத. அந்தானே எட்டுமா? எடு. அந்தானே ஏறி கட் பண்ணணும். தென்னை மரத்தில் மாட்டி இழுத்துப்படாத, ஏறி திருப்பணும். இதுலயே வாடா, இப்படி போய் இப்படி போடா, அதுல போவாது. பிச்சைமலையன் தொட்டாச்சி பேராண்டி ஏறிப்போ அந்தானா. அவ்வளோதான் படிச்சுட்டான்.
10வது முடிச்சிட்டோம். சரி சரி. வந்து ஓட்டி பழம் 20 நாள் தான் ஆகுது. வண்டி ஓட்டி பழகிட்டே கம்பி நீட்டிவிட்டு போயிடுவாங்க. கஷ்டப்பட்டு ஓட்டி பழகி விடுவேன், வேற ஆளுக்கிட்டு போயிடுவாங்க. என்கிட்டே சட்டம் பேசுவாங்க. ஆனா கேட்டா நல்ல பையன் மாதிரி இவன் அப்படிதான் எல்லாம் நினைக்கிற நல்லா எடுத்த மாதிரி அவன் பார்ப்போம். என்ன ஒன்னே எடுக்கிட்ட இழுத்து போடு கீழே, இழுத்து தலைமால போட்டுக்கணும். கவுத்த என்ன அள்ளி போட சுத்தி வரு, நீ கொட்டு. வண்டி ஓட்டி பண்ணிக்கூடாது கடைசி ஓனர் சொப்பு குட்டி ரஸ்கே போயிருவீங்க. அது நாட்டுல கண்ட பழக்கம் தான். டேய் ஏய் ரேஸ்ல ஓடுது, ரேஸ்ல எதுக்கு ஓடுது? போ.